நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20T தமிழ் உண்மை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா ஜே மெட்டூரில் பழமை வாய்ந்த ஜம்புதுரை அம்மன் கோவில் உள்ளது. இது முன்னோர்கள் வழிபட்டு வந்த தலமாகும். இந்த கோவிலின் சிறப்பு தெப்பக்குளத்தோடு சேர்ந்து அமைந்ததாகும். இங்கு அனைத்து வகை தெய்வங்களும் உள்ளது. இந்த பழமை வாய்ந்த கோவிலை மறு பராமரிப்பு செய்ய அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து வீட்டிற்கு 25,000 என வரி வசூல் செய்து கட்டப்பட்ட கோயில் ஆகும். கும்பாபிஷேகம் செய்து அனைத்து விசேஷ பூஜைகளும் நடந்து முடிந்த பின் ஐயப்பன் என்கிற தனிநபர் இந்த கோயிலை ஆக்கிரமித்து இந்த ஊர் மக்களை 2 துண்டாக பிரித்து இவருடைய தொழிலுக்காகவும் இவருடைய வருமானத்துக்காகவும் இந்த ஊர் மக்கள் தெய்வத்தை வழிபட தடையாக பிரச்சனையாக உள்ளார். மேலே குறிப்பிட்டுள்ள வீடியோக்களை பார்க்கும்போது இந்த ஜம்புதுரை அம்மன் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஐயப்பன் மற்றும் கூட்டாளிகள் முழுக்க அம்மன் கோவிலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று தனிநபராக அந்த கோவிலை இழுத்து மூடுவதும் திறப்பதும் என செயல்பட்டு வருகிறார். எனவே கோவிலை தமிழக அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என ஊர் பொதுமக்கள் விரும்புகின்றனர். எனவே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஊர் பொதுமக்கள் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஊர் பொதுமக்களின் கோவிலை தனிநபர் நிர்வகிக்க அரசு வழிவகை செய்யக்கூடாது. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.